வணக்கம். 2023 ஜூன் உத்தரப்பிரதேஷ் மாவட்டம். உத்தரப்பிரதேச மாவட்டத்துல பலோரின்ற ஒரு ஊர்ல இருக்கிற கரும்பு தோட்டத்துல பிரேமாவதி அப்படின்ற ஒரு பெண்ணுடைய உடல் அவங்களுடைய சேலையாலே கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்த ஊர் மக்கள், குறிப்பா பெண்கள் பயத்திலேயே நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்னு மக்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது போலீஸுடைய சந்தேகம் என்னமோ பிரேமாவதியுடைய கணவன் மேல திரும்புது. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, முக்கியமா இந்த ஊர் பெண்களுடைய நிலைமை என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட். பிரேமாவதியோட கணவனை விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. பிரேமாவதியை கொண்ட அந்த கொலைகாரன் பிரேமாவதியை கற்பழிக்க முயற்சி செய்திருக்கான். சோ கண்டிப்பா இது பிரேமாவதியுடைய கணவனா இருக்க முடியாது அப்படின்னு போலீஸ் முடிவுக்கு வராங்க. சோ யாருதான் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்னு போலீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான தகவல் வருது. அது பக்கத்து ஊர்ல தனபதி அப்படிங்கிற 50 வயது பெண் கிட்டத்தட்ட இதே மாதிரி, அதாவது அவங்க சேலையாலேயே கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. 2 பேரும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டு கிடக்குறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பக்கத்து ஊர் அப்படின்றதும் 2 பேருமே பெண் அப்படின்றது தவிர இவங்க 2 பேருக்குள்ள வேற எந்த ஒற்றுமையும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஆனா அதே நேரத்துல கிட்டத்தட்ட 9 மாதத்துல 10 கொலைகள், அதுவும் பெண்கள் முக்கியமா இதே பேட்டர்ன்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸுக்கு தெரிய வருது. சோ நாம தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. சோ போலீஸ் 14 தனிப்படை அமைச்சு ஊர் மொத்தமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடின்னு ஒவ்வொன்றா செக் பண்ணி, முக்கியமா பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னும், ஒருவேளை நீங்க சந்தேகப்படுறபடியே யாரையா வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் லைன் கால் பண்ணுங்க அப்படின்னு நம்பரும் கொடுக்குறாங்க. இப்படியே 6 மாசம் போகுது. ஆனா அந்த கில்லர் இன்னும் பிடிபடல. கில்லர் பத்தின எந்த அப்டேட்டும் கிடைக்கல. பட் இதுல ஆறுதலான ஒரே விஷயம் என்னன்னா, இந்த 6 மாசத்துல எந்த ஒரு கொலையும் நடக்கல. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. 6 மாசத்துக்கு அப்புறமா இதே பேட்டர்ன்ல இன்னும் ஒரு கொலை நடக்குது. கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் கிட்ட சந்தேகப்படும்படியா ஒரு நபரை பார்த்ததா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த டீட்டெயில்ஸை வச்சு போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்ணி வெளியிடுறாங்க. இத்தனை கொலை பண்ணி நம்ம கிட்டயே தண்ணி காட்டிட்டு இருக்கானா, கண்டிப்பா இவன் ஒரு ஜீனியஸான கில்லரா தான் இருப்பான் அப்படின்னு போலீஸ் கிட்டத்தட்ட 21 தனிப்படை, அதாவது 300க்கு அதிகமான போலீஸ் தேடுதல் வேட்டையில களமிறங்குறாங்க. இன்னும் அந்த கில்லரை பிடிக்க முடியலையே அப்படின்னு கில்ட்டியோட இருந்த போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைக்குது. அது ஒரு ஆடியோ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்த ஒரு நபர், நான் டீ கடையில டீ சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு நபரை பார்த்தேன் அப்படின்னும், அவன் பேசுனதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆடியோவை பிளே பண்றாரு. அந்த ஆடியோல உத்தரப்பிரதேஷ் போலீஸ் எல்லாம் எதுக்குமே லாயக்கு இல்லை அப்படின்னும், நான் 10 கொலைக்கு மேல பண்ணி இன்னும் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணா தன்னை கண்டுபிடிச்சிருவான் பயந்துதான் அந்த நபர் ஆடியோ மட்டுமே ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் கிட்ட காமிச்சிருக்காரு. உடனடியா அந்த நபர்கிட்ட ஆல்ரெடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஸ்கெட்சை காமிச்சு, இவன் தானா அந்த நபர் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சார், கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் அந்த நபருடைய உருவம் இருந்து அப்படின்னு அந்த நபரும் கன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ போலீஸ் ரொம்ப ஈஸியாவே அவனை கண்டுபிடிச்சு கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விசாரணையில தன்னுடைய பேர் குல்தீப் அப்படின்னும், இந்த கொலையெல்லாம் பண்ணது அவன்தானும் ஒத்துக்கிறான். அதே நேரத்துல இந்த கொலையெல்லாம் எதுக்காக பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்ன விஷயம் இதுதான். சின்ன வயசுலயே குல்தீப் அவங்க அப்பா அம்மா கூட சந்தோஷமா தான் வாழறான். ஆனா அவங்க அப்பா அவங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராரு. இப்போ இந்த பொண்ணு, அதாவது குல்தீப்புடைய சித்தியுடைய பேச்சை கேட்டு அவங்க அப்பா குல்தீப்பையும் அவன் அம்மாவையும் கொடூரமா டார்ச்சர் பண்றாரு.
ஒரு கட்டத்துல குல்தீப்புடைய அம்மா இறந்து போறாங்க. இப்போ குல்தீப்புக்கு பாசத்தை காட்டுறதுக்கு யாருமே இல்லாதனால சித்தியுடைய கொடுமையால மட்டுமே வளர்றான். இவன் வளர்ந்து ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்றான். பட் பாசம்னா என்னன்னே தெரியாத குல்தீப் அந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்றான். ஒரு கட்டத்துல இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாம குல்தீப்புடைய மனைவி வீட்டை விட்டு வெளியில போறாங்க. வெறும் டார்ச்சர்னாலதான் குல்தீப்புடைய மனைவி அவனை விட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நான் ஆல்ரெடி விக்டம் பத்தி பேசும்போது சொல்லியிருப்பேன், கொலை செய்யப்பட்ட எல்லா பெண்களையுமே அந்த கொலைகாரன் கற்பழிக்க முயற்சி செய்திருக்கான் அப்படின்னு. ஆனா யாருமே கற்பழிக்கப்படல. பிகாஸ் அவனால முயற்சி மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் குல்தீப்புடைய மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு. தன்னால ஒரு விஷயம் முடியலைன்னா அதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு அவன் பார்க்காம தான் பார்க்குற எல்லா பெண்கள்கிட்டையுமே தன்னுடைய வெறுப்பை காமிச்சிருக்கான். ஸோ இவனுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது. ஸோ ஒரு குழந்தை சரியாக வளர்க்கப்படலைன்னா அது ஃபியூச்சர்ல எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட சைக்கோ கில்லர் சாட்சியா இருக்கிறாங்க. அதற்கு குல்தீப்புக்கும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கேஸுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் பிளாக்லிஸ்ட்.